பிசார் பில்ஸ்ல உங்கள் விலைப்பட்டியலை உருவாக்குவது எப்படி என்று நாம் ஒன்றாக பார்க்கலாம். இது ரொம்ப எளிது. அப்படியா, நீங்கள் உங்கள் தயாரிப்பு பட்டியலை உருவாக்குகிறீர்களா? சரி, நேரடியா போய் இதை முடிப்போம். முதல்ல விலைப்பட்டியல் திரையில அந்த பிளஸ் ஐகானை தட்டுங்க. ஒரு பொருளை சேர்க்க அது ஆட் ஐட்டம் படிவத்தை திறக்கும். இங்கதான் நீங்க அனைத்து தயாரிப்பு விவரங்களையும் உள்ளிட வேண்டும். புதிய தயாரிப்பு சேர்க்க தேவையான முக்கியமான புலங்களை விரைவாக பார்ப்போம். பொருளின் பெயரை நீங்கள் நேரடியாக டைப் செய்யலாம் அல்லது இன்னும் எளிதாக உங்கள் கேமராவை பயன்படுத்தலாம். ஒரு சுருக்க குறியீட்டையும் சேர்க்கணும். உதாரணத்துக்கு பராசிட்டமோலுக்கு பிசிஎம்னு நினைக்கலாம். இது தேடலை மிகவும் வேகமாக்கும். அடுத்ததாக பொருளின் அழகும் விலையும் அமைக்கவும். நீங்கள் விரும்பினா ஒரு விளக்கத்தையும் சேர்க்கலாம். பார்கோட் சேர்ப்பது ரொம்ப சுலபம். அந்த ஐக்கானை தட்டுங்க, உங்கள் போன் அண்ட் கேமராவை ஸ்கேன் செய்யுங்க. ஜிஎஸ்டி உங்கள் சுய விவரத்திலிருந்து தான் தானாகவே எடுக்கப்படும். ஆனாலும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு அதை மாற்றலாம். இப்போது நீங்கள் பொருட்களை சேர்த்த பிறகு என்ன நடக்கும்? இதுதான் ரொம்ப கூலாகும் இடம். உங்க பட்டியல் எல்லா சாதனங்களிலும் ஒத்திசைக்கப்படும் மற்றும் உள்ளூராக சேமிக்கப்படும். அதனால எப்போதும் ஆன்லைன் இல்லாம கூட வேலை செய்யும். மற்றும் இதுதான் சிறந்த பகுதி, உங்கள் பில்லிங் ஒருபோதும் நிற்காது. உங்கள் இன்டர்நெட் போனாலும் கூட. அப்படியே உங்கள் புதிய பொருள் சேமிக்கப்பட்டு ஒத்திசைக்கப்பட்டு பில்லிங்கிற்கு முழுமையா தயார். இதோ முடிஞ்சு விட்டனே. உங்க விலைப்பட்டியல் முழுமையா அமைக்கப்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் பயன்படுத்த தயாராக உள்ளது.